அறிவுடை பெரியர் 1936ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டு 8ஆம் எட்வர்ட் என்ற இளவரசர் அரச குடும்பத்தை சாராத ஓர் ஏழை பெண்மணி வேலிஸ் சிம்சனை மணந்து கொள்வதற்காக தன்னுடைய மணிமகுடத்தையே துறந்தார். பைபிளிலே அசுவேரஸ் என்ற பாரசீக மன்னன் அடிமை பெண் எஸ்தரை மணந்தார். எஸ்தர் 2:2-4 வரை. ஜெரிகோ பெண் ராகாப் இனவேற்றுமை பாராமல் இஸ்ரேல் ஒற்றர்களை பாதுகாத்தாள். யோசுவா 2:1-7 வரை. அடைக்கலம் புகுந்தோரை பாதுகாத்தாள். பகூரின் பெண்ணாத்தாள். 2 சாமுவேல் 17:18-20 வரை. யூத கோடீஸ்வரன் போவாஸ் அந்நிய இனத்து பெண்மணி ரூத்தை மணந்து கொண்டார். இந்நாட்களிலே மணிப்பூர் போரின் அகோரத்திலும் கூட கூக்கி இனத்து பெண்களை மெய்த்து இனத்து பெண்களே பாதுகாத்திருக்கின்றனர். ஆனால் மோடி அவர்கள் தன் நாட்டு மக்களையே மறந்துவிட்டு மணிப்பூரையும் எட்டி பார்க்காமல் உலகம் சுற்றி வருகின்றாரே. இதையெல்லாம் சொல்ல காரணம், ஆபத்துக்கு சட்டம் இல்லை. அப்படித்தான் மணிப்பூரிலே அந்த மெய்த்து இனத்து பெண்கள் நடந்து கொண்டார்கள். லத்தீன் பழமொழி இருக்கின்றது, இனி எக்ஸ்ட்ரேமிஸ் எக்ஸ்ட்ரேமா திறந்தா சுந்து, யோயிற்காயினும் இறங்குதல் வேண்டும் என்பது மணிமேகலை தத்துவம். இப்படித்தான் தூத்துக்குடி மறைமாவட்டத்து பிரண்டாக்குளம் என்ற ஊரிலே ஒரு சம்பவம். அங்குள்ள கத்தோலிக்க ஆரம்ப பள்ளியிலே அரசால் அனுமதிக்கப்படாத ஆசிரியர் பணியிடம் ஒன்று இருந்தது. அதில் பணியாற்றும்படி ஊரிலே இருந்த ஆசிரியர் பயிற்சி பெற்றிருந்த ஒரு கத்தோலிக்க பெண்ணிடம் கேட்டேன், சம்பளமின்றி பணியாற்றுவது எப்படி என்று மறுத்துவிட்டார். அப்போது சரஸ்வதி என்ற கோமநேரி பெண்மணி நடந்து வந்து 3 ஆண்டுகள் பயிற்றுவித்தார். 3 ஆண்டுகள் கழித்து இதோ திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவனது மன்றாட்டை கேட்டருளினார் என்கின்ற கதையாக சங்கீதம் 34:6 வருவது போல இடம் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. சம்பளம் பெறுவதற்கு ஓடோடி வந்தார் கத்தோலிக்க ஆசிரியை. விடுவேனா? சரஸ்வதியோ இந்து பிள்ளை, அது எனக்கு தெரியும். இனமோ வேற்று இனம், அதுவும் எனக்கு தெரியும். என்றாலும் கூட துணிந்து நியமித்து விட்டேன் அதே சரஸ்வதியை. வாளை அறிவாளுடன் பாய்ந்து வந்தான் கத்தோலிக்க பிள்ளையின் மைத்துனன். வெட்டு என்றால் வெட்டிக்கொள் என்று துணிந்து நின்றேன். தெய்வம் துணை நின்றார். ஆனால் அதற்கு நேர்மாறாக இப்போது நடக்கிறது என்ன? தமிழ்நாட்டின் ஓர் இந்து பள்ளியிலே ஓர் கிறிஸ்தவ பெண்ணை விரட்டி இருக்கின்றார்கள் மதத்தின் பெயரால். தமிழ்நாட்டு அரசே, நினைவுபடுத்துகின்றேன், மண்ணுலகை ஆள்வோரே, நீதி நியாயத்தை நேசியுங்கள். சாலமோன் ஞானம் 1:1.